Hello guys, good morning. Hope everyone is doing good. இப்போது இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பேசலாம்னா சேடு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன செய்கிறீங்க, அதோட அவுட்கம் என்ன அப்படின்றத பற்றி பேசுவோம். நேற்று நைட்டு நான் படுக்கிறதுக்கு முன்னாடி ஓகே நாளைக்கு காலை 6 மணிக்கு எழுந்திரிச்சு வாக்கிங் போகணுன்னு முடிவு பண்ணேன். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இதை பண்ணணும் அதை பண்ணணும், ஈவன் இந்த யூடியூப் ரீஸ்டார்ட் பண்ணுன்றது என்னோட ஒன்றாவது டாஸ்காக இருந்தது பல மாதங்களாக. ஸோ இப்போது நம்ம கொஞ்சம் ரீஇட்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம எத்தனை டைம் நம்ம சொல்கிறத செய்கிறோம் அப்படின்னு, விச் இஸ் த சேடு ரேஷியோ. உங்களோட வார்த்தைக்கு என்ன மதிப்பு இருக்குது அப்படின்றத, இல்லை எப்படி நம்ம வார்த்தையோட மதிப்பை எப்படி அளவிடுறதுன்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ எங்களோட கார்ப்பரேட் வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக அஜைல் ஃபாலோ பண்ணுற டீம்ஸ் ஒரு மெட்ரிக் மெஷர் பண்ணுவாங்க. அந்த மெட்ரிக் என்ன அப்படின்னா சேடு ரேஷியோ, வாட் யூ சே அண்ட் வாட் யூ டிட் அப்படின்றத மெஷர் பண்ணி ஒரு அவுட்கம் எடுப்போம். ஸோ இந்த சேடு ரேஷியோ யூஸ்வலாக எப்படி பண்ணுவோம்னா எவ்ரி டூ வீக்ஸ் நாங்கள் ஒவ்வொரு ஸ்ப்ரிண்ட் முடிக்கும்போது என்ன இந்த ஸ்ப்ரிண்ட்டுக்கு கமிட் பண்ணிங்க, வாட் இஸ் யுவர் கோல், ஹவ் யூ அச்சீவ்ட் யுவர் கோல் அப்படின்றத மெஷர் பண்ணி எதனால நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்றதையும் அனாலிசிஸ் பண்ணுவோம். இதுதான் பேசிக்காக சேடு ரேஷியோ. ஸோ இந்த சேடு ரேஷியோவை நம்மளோட லைஃப்பில் அப்ளை பண்ணுறோம். ஸோ நம்ம நிறையா பிளான்ஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி இன்ட்ரோல் சொன்ன மாதிரியே நாளைக்கு காலையில் 6 o'clock எழுந்திரிக்கிறோன்னு பிளான் பண்ணலாம், வாக்கிங் போகிறோன்னு பிளான் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு பிளான் பண்ணலாம், ப்ரேயர் பண்ணுறோன்னு பிளான் பண்ணலாம். அந்த மாதிரி நிறையா உங்களோட டு டூ ஐட்டம்ஸ், அதை தான் யுவர் ஒர்க் நான் சொல்கிறேன், இது எல்லாத்தையும் நம்ம பிளான் பண்ணுவோம். பட் இதில் எவ்வளோ விஷயம் நம்ம செய்கிறோம், நம்ம சொன்னதை எவ்வளோ விஷயம் நம்ம செய்கிறோம். இப்போ அது மூலமாக நீங்கள் 10 விஷயம் நாளைக்கு பண்ணணும்னு பிளான் பண்ணுறீங்க, 5 தான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சேடு ரேஷியோ இஸ் 50%. ஸோ எதனால மித்த 5 விஷயத்த பண்ண முடியல, அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணுன்றதை ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறோமா அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிச்சு நம்ம வாழ்க்கையில் சில கரெக்ஷன்ஸ் கொண்டு எப்படி வி கேன் அச்சீவ் வாட் வி இன்டென்ட் டு அச்சீவ் அப்படின்றத ஃபர்தராக பார்ப்போம். நம்மள நிறைய பேருக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எதனால் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? மேபி யோசிச்சிருப்பீங்க. இது என்னோட பர்செப்ஷன்ஸை நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இட்ஸ் ஆல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பிரெயின். ஸோ இப்போ நீங்கள் நாளைக்கு காலையில் நான் 6 o'clock எழுந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு விஷயத்த நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு படுக்கிறீங்க, இல்லை உங்களுக்குள்ளே சொல்லிட்டு படுக்கிறீங்க, பட் உங்களால் எழுந்திரிக்க முடியல. ஸோ வாட் பிரெயின் உடனே நினைக்கும் அப்படின்னா, ஓகே இவன் சொல்லுவான் ஆனால் செய்ய மாட்டான் அப்படின்னு லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு 10 விஷயங்கள் பண்ணணும்னு பிளான் பண்ணுறீங்க. ஆனால் அந்த 10 விஷயங்களையும் உங்களால் பண்ண முடியல ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் கேன் பி எனிதிங், ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். அப்போ என்ன ஆகும், உங்கள் பிரெயின் ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் இட் வில் லேர்ன் தட் யூ ஆர் சம்மன் ஹூ இஸ் இன்கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட். அப்போ அது உங்களை ஈஸியாக புரிஞ்சுக்க, ஓகே இவன் சும்மா வாய் உதார், எதுவும் பண்ண மாட்டான், சொல்கிறதோட சரி அப்படின்னு சொல்லும். சொல்லப்போனால் நான் இந்த யூடியூப் ரீஸ்டார்ட் பண்ணது முதற்கொண்டு அப்படி தான். நான் நிறைய நாள் சொல்லிகிட்டே இருந்தேன், ஓகே நான் பண்ணணும். நான் பிரித்திகேட் கூட சொல்லுவேன் அடிக்கடி, இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிரித்தி, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப்னு. பட் என்னால் பண்ணவே முடியல ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோன்னே அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டதுக்கப்புறம் இன்னைக்குள்ள ஒரு இது கிடைச்சது, ஓகே ஐ கேன் டூ நெக்ஸ்ட், அடுத்து என்ன டாபிக் பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படி தான் இந்த சேடு ரேஷியோக்குள்ளே வந்தேன். ஸோ this is how your brain gets adapted to what you are thinking and what you are doing. ஸோ அதனால் எப்பொழுதுமே நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி புஷ் பண்ணி நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் யுவர் பிரெயின் வில் ட்ரை டு லேர்ன் பாசிட்டிவ் திங்ஸ் ஃப்ரம் யூ. உங்கள்கிட்ட ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் எடுத்துக்கும். அப்போ அது ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் இட் வில் ரீவயர் இட் செல்ஃப் டு திங்க் அண்ட் டாக் மோர் பாசிட்டிவ் அண்ட் டூ மோர் பாசிட்டிவ். ஓகே, சேடு ரேஷியோனா என்னென்னு பேசணும். இப்போது அந்த சேடு ரேஷியோ நாங்கள் இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற அந்த மெட்ரிக்கை இம்ப்ரூவைஸ் பண்ண நாங்கள் சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். அதே போல் நம்ம லைஃப்பில் அந்த சேடு ரேஷியோவை இம்ப்ரூவ் பண்ண என்ன பண்ணணும், நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரியே ஸ்கோப் அவுட்னு 2 காலம் வச்சுருந்தோம். எதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கோ அதெல்லாம் ஸ்கோப் இன் பண்ணுவோன்றோம்ல, த சேம் அப்ரோச் இங்கே பண்ணுவோம். நம்ம எதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுவோம். அந்த லிஸ்ட்டில் டோன்ட் கிரியேட் லைக் 10 ஐட்டம் 15 ஐட்டம் அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் சிம்பிள். இப்போ நாளைக்கு நான் காலையில் 6 o'clock எழுந்திரிச்சு ஒரு 30 minutes வாக்கிங் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் கீப் தட் ஒன் அஸ் அ கோல் ஃபார் நெக்ஸ்ட் 2 weeks. நம்ம ஹைட்ரேஷன்ஸ் பிரிச்சுக்குவோம்.
ஃபர்ஸ்ட் ஹைட்ரேஷனில் வந்து நம்மளோட கோல் வந்து டு கெட் அப் 6 o'clock எவ்ரி டே, ஒன் ஆஃப் தி ஹேபிட், அண்ட் டு ஸ்பெண்ட் 30 minutes in walking அப்படின்னு சொல்லிட்டு 2 சிம்பிள் கோல்ஸ் டிஃபைன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் யூ ஸ்டார்ட் ட்ராக்கிங் எவ்ரி டே. உங்களால் 6 மணிக்கு எழுந்திரிக்க முடியுதா, உங்களால் எல்லா நாளும் வாக்கிங் போக முடியுதா? ஐ அண்டர்ஸ்டாண்ட் it is not possible for everyone to reach say do 100% in the very first 2 weeks, but it takes times, definitely. Even after working for doing it for prolonged time, there are times where you cannot do it because of different reasons. அது நம்மளோட டார்கெட் கிடையாது. நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா, we have to set our goals and try working towards that goals. அப்படி இருக்கும்போது அந்த 2 weeks, அந்த ஃபர்ஸ்ட் ஹைட்ரேஷன் முடிஞ்சோன்னு நீங்கள் பார்க்கணும் நம்மளோட ஷெட்யூல் ரேஷியோ எங்கே இருக்குது. ஓகே, நான் வந்து காலைல 6 o'clock எழுந்திரிக்கணும்னு பிளான் பண்ணி 10 நாளில் 8 நாள் எழுந்திரிச்சேன். மை ஷெட்யூல் ரேஷியோ இஸ் 80%. அதே மாதிரி வாக்கிங் போகணும்னு பிளான் பண்ணேன், 9 நாள் வாக்கிங் போனேன், தென் மை ஷெட்யூல் ரேஷியோ இஸ் 90%. ஸோ இப்படி ப்ரொக்ரெசிவாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். திஸ் இஸ் த பெஸ்ட் வே தட் யூ கேன் டெவலப் யுவர் செல்ஃப், ட்ரெயின் யுவர் பிரெயின் டு பி மோர் ஆப்டிமிஸ்டிக் அண்ட் ரொம்ப டுவர்ட்ஸ் பாசிட்டிவான இதை நோக்கி போகிறதுக்கு நீங்கள் உங்கள் பிரெயினை ட்ரெயின் பண்ணலாம். ஸோ இந்த வாரம் நம்மளோட டார்கெட் சே லெஸ் டூ மோர். நம்ம வடிவேல் ஜோக்கில் வர மாதிரி திடீர்னு டீ கடையில் மோரெலாம் வைக்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி இந்த வாரம் நம்ம எப்படி டார்கெட் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் செய்ய ட்ரை பண்ணுவோம், நம்மளோட ஷெட்யூல் ரேஷியோவை டிஃபைன் பண்ணுவோம். ஸ்மால் கோல்ஸ், ஆனால் வந்து அந்த ஸ்மால் கோல்ஸை நம்ம நெக்ஸ்ட் 2 weeks ட்ராக் பண்ணி நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறோன்றத பார்ப்போம். திஸ் வே யூ கேன் ட்ரெயின் யுவர் பிரெயின், யூ கேன் ட்ரெயின் யுவர் செல்ஃப், இன்னும் பெட்டர் பர்சனாக மாறலாம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் 2 weeksக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களோட சேடு இதில் வச்சுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் டாக் மோர் அபவுட் இட் அண்ட் கேட்ச் அப் ஆல் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை.